தமிழக மகளிருக்கு ரூபாய் 5,000 அறிவிச்சு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன வீடியோ அப்படிங்கறத பத்தி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வரக்கூடிய வேளையில தினமும் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது. அந்த வகையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தமிழக பெண்கள் கிட்ட மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏகோபித்த வரவேற்பையும் பெற்றிருக்கு. அந்த வீடியோவுல தமிழ்நாட்டு ஆளும் திமுக அரசு சார்பில் உங்களுடைய வங்கி கணக்குல ரூபாய் 5,000 வரவு வைக்க பெற்றிருக்கு. இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? எதுக்காக இந்த தொகையை வழங்குது அப்படின்னா, தங்களுடைய ஆட்சி பதவியேற்ற ஆரம்ப காலத்துல கொரோனா காலகட்டத்துல மக்களுடைய பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்க அப்ப 4,000 உதவித்தொகையா வழங்கப்பட்டதை சுட்டி காட்டின முதல்வர், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டும் இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4,000 ரூபாய் நிவாரண தொகையையும் வழங்கணும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிச்சு சிறப்பான ஆட்சியை வழங்கினதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் 1,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருந்த ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ரூபாய் 1,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தை சொன்ன மாதிரியே கடுமையான நிதி நெருக்கடியிலும் ஒன்றிய அரசுடைய ஓர வஞ்சனையை தாண்டியும் செயல்படுத்தியதை நினைவு கூர்ந்திருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டு இல்லத்தரசிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக எதிர்நோக்கி காத்திருக்கும் நாளா அமைஞ்சிருக்க அரசு வழங்கக்கூடிய இந்த 1,000 ரூபாய் உதவித்தொகை ஒரு காரணமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழக அரசுடைய இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை மேலும் பயனுள்ளதா மாற்றலாம் அப்படின்னு நினைச்சா மத்திய அரசு அதுக்கு அடிமையாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் நிறைய வகைகள்ல முட்டுக்கட்டை போட நினைக்கிறாங்க. அப்படி அவங்க போடக்கூடிய திட்டங்கள்ல ஒண்ணுதான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு இந்த 1,000 ரூபாய் உதவித்தொகையை நிறுத்துறதுக்கு பல்வேறு வகையில முயற்சி செய்யறதும், நீதிமன்றத்துல வழக்கு தொடர சில முயற்சிக்கிறது. 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த திட்டத்தை நிறுத்தி வச்சா குடும்ப தலைவிகள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். இந்த உதவித்தொகை திடீர்னு நிறுத்திட்டாங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் அப்படிங்கறத எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வீட்டுல இருக்கிறவங்களுடைய மருந்து மாத்திரை செலவுகளுக்கும், குடும்ப செலவுகளுக்கும், பள்ளி தேர்வு காலத்துல குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான தேவைகளுக்கும் பெருசா உதவி புரியக்கூடிய வகையில இந்த தொகையை நிறுத்தினா பெரிதும் பாதிக்கப்படுறது இல்லத்தரசிகள் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதனாலதான்
நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிப்ரவரி மற்றும் அடுத்து வரக்கூடிய மார்ச், ஏப்ரல் மாத தொகை அப்படின்னு 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலா கோடை காலத்தை சமாளிக்கக்கூடிய வகையில ரூபாய் 2000 சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய இந்த பிப்ரவரி மாதமே குடும்ப தலைவிகளுக்கு சிறப்பு உரிமை தொகையா வழங்கத்தான் உத்தரவிட்டு இருக்கிறதா அந்த வீடியோவுல சொல்லியிருக்கிறார். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.